Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்றதுக்காக இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா நீங்க நம்ம சேனலோட டெலிகிராம்ல ஜாயின் பண்ணுங்க. நாம போடக்கூடிய வீடியோஸ் அதுக்கப்புறம் PDF ஃபைல் இது எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அதாவது DPCO அதாவது டிஜிட்டல் பிரின்சிபல் அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, CS 3351 அந்த பேப்பரோட நம்ம ஏற்கனவே 2 மார்க்ஸோட கோல்டன் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் வேகமாக 13 மார்க் 15 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து போடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா? அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 13 மார்க் 15 மார்க் அப்படின்னு சொல்லி நம்ம செப்பரேட்டாக பிரிக்க முடியாது. ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இப்போ 13 மார்க் கொஸ்டின் நம்ம எடுத்துக்கிட்டாவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து 6 மார்க்கு 8 மார்க்கு 4 மார்க்கு இந்த மாதிரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி நமக்கு அந்த 13 மார்க்கை பிரித்து கொடுக்குறாங்க. சரியா? 15 மார்க்கில் சில கொஸ்டின்ஸ் வந்து டைரெக்டாகவே என்ன சொல்லி பார்த்தா கொடுக்குறாங்க. அதனால இதில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 50 கொஸ்டின் நம்ம என்ன சொல்லி பார்த்தா கொடுத்துருக்கோம். சரியா? மேக்ஸிமம் இதிலேருந்து நமக்கு ரிப்பீட்டடாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? பழைய எக்ஸாம் எல்லாத்துலையும் என்ன சொல்லி பார்த்தா கேட்டிருக்காங்க. அதனால் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் DMA ஆப்ரேஷன். சரியா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. கிவன் மோட்ஸ் ஆஃப் DMA ட்ரான்ஸ்ஃபர். சரியா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ப்ரெசன்ட் தி கிராஃபிக் சிம்பிள் அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லி அந்த லாஜிக் கேட் அண்டு ஆறு நேண்டு நாரு எக்ஸ்க்ளூசிவ் ஆர் எக்ஸ்க்ளூசிவ் நார் இதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் நம்ம என்ன சொல்லி எழுதணும். அதுக்கப்புறம் ட்ரூத் டேபிள். இந்த ட்ரூத் டேபிள்லேருந்து கண்டிப்பாக நமக்கு என்ன சொல்லி ஒரு சம் வந்துடும். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதை வந்து நம்ம 12th என்ன பார்த்துட்ருக்கோம். அதோட கொஞ்சம் ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் அந்த கொஸ்டின். சரியா? அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் அபவுட் எனி 4 அட்ரஸிங் மோட்ஸ் வித் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் ஹவு வில் யூ டிசைன் எ ஃபுல் ஆடர் யூஸிங் 2 half ஆடர். சரியா? அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை தி ஃபங்க்ஷன் யூஸிங் தி மல்டிப்ளைசர் F is equal to summation of இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து 15 மார்க்லையும் கேட்குறாங்க. சரியா? இது வந்து 13 மார்க்கில் ஒரு 8 மார்க் கொஸ்டினில் வந்த கொஸ்டின் இது வந்து. சரியா? இதை வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லி 15 மார்க் கொஸ்டின் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். அந்த கொஸ்டின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 15 மார்க்லேயே நமக்கு கேட்குறாங்க. சரியா? அதனால் அந்த சம்மேஷன் ஆஃப் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து நமக்கு 15 மார்க்லேயே வரலாம். இங்கே 40th கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, யூஸிங் K மேப் வித் தி ஃபைன் தி சம் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி சம் கிவன் தி ஃபங்க்ஷன் F is equal to sum of அப்படின்னு சொல்லி 0 2 6 7 8 10 12 14 15 கொடுத்துருக்காங்கல்ல, இது டைரெக்டாக 15 மார்க்லேயே நமக்கு கேட்கலாம். சரியா? அப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா தெளிவாக இதில் இருக்க கொஸ்டின்ஸை மட்டுமாவது தெளிவாக நீங்கள் படித்து வச்சுட்டீங்க அப்படின்னா நாம் நல்லபடியாக இந்த பேப்பரை பற்றி நமக்கு கவலையே இல்லை. சரியா? ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணிட முடியும். சரியா? அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இது இல்லாமல் உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் சில பசங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க, இந்த பேப்பரில் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் மார்க் சார் அப்படிங்கிறது, அதாவது ப்ராக்டிக்கலும் இதுவும் சேர்ந்து எவ்வளோ எடுத்தால் பாஸ் சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ண கூட பண்ணுங்கள். நான் அதை பற்றி என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை கன்வெர்ட் பண்ணி போடுறேன். அப்படி இல்லைன்னா குரூப்பில் கூட நான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட PDF ஃபைல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம வீடியோ பார்க்கலாம்.